ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஷ்மா சமையல். இப்போ ஒரு பவுலில் 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து திருப்பியும் நல்லா 1 நிமிஷம் பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த முட்டையை சேர்த்து நல்லா 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறப்பயே இதை தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வெங்காயத்தை அப்படியே கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அரைக்கப்பளவுக்கு கேரட் சேர்த்துக்கோங்க. அரைக்கப்பளவுக்கு பீன்ஸும், அரைக்கப்பளவுக்கு முட்டைக்கோஸும், கூடவே அரைக்கப்பளவுக்கு கொடமிளகாயும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க. இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சோம் இல்லையா, அந்த முட்டையையும் சேர்த்து லேசாக முட்டையை உடச்சி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூட 1 கப் அளவுக்கு வேக வச்ச பாஸ்மதி சாதத்தை சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு, இதை சேர்த்து நல்லா அப்படியே மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா சாதம் வெந்துருச்சு. இந்த டைமில் மேலே கொஞ்சம் போல் மல்லி இலை தூவிக்கோங்க. சுட சுட இந்த எக் ஃப்ரைட் ரைஸை சாப்பிட்டீங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க.